ஊர்ல வந்து உங்க குழந்தைங்கள்ட்ட சொல்லி வளங்க. உங்க மனைவிகிட்ட நீங்க சொல்லுங்க. குழந்தைங்கள வந்து இப்ப நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் குழந்தைய வந்து சிபிஎஸ்சில தான் படிக்க வைக்கிறேன். ஆனா வந்துட்டு அவங்க நல்லபடியா படிக்கணும், நல்லா ஒழுக்கமா வளரணும், நல்லா வாழ்க்கைய நல்லா கத்துக்கணும், கஷ்ட நஷ்டங்கள சொல்லி வளர்க்கணும். ஏன்னா, நீங்க கஷ்ட நஷ்டங்கள் சொல்லாம காசு பணம் மட்டும் குடுத்துட்டு இருந்தீங்கன்னா, ஊர்க்காரங்க வேற உசுப்பேத்துவாங்க. "உனக்கு என்னடா உங்க அப்பா வெளிநாட்டுல சம்பாரிச்சு அனுப்புனான் கட்டுக்கட்டா, நீ ராஜ வாழ்க்கை வாழ்ற" அப்படின்னு அந்த குழந்தைய உசுப்பேத்தி ஒண்ணுத்துக்கு புண்ணியலாம் ஆக்கிருவாய்ங்க. அதனால நீங்க ஒர்க் பண்ற விஷயத்த நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த காசு பணத்த அனுப்புறேன். அதனால எப்பா நீ நல்லா படிச்சுக்கி, நீயும் வெளிநாட்டுக்கு வேலைக்கோ, இல்ல உள்நாட்டுல வேலை பார்த்தாலும், நல்ல பொசிஷன்ல வந்து படிப்பு சம்மந்தமா வேலை பாரு. மூளைக்கு சம்மந்தமா வேலை பாரு. அப்போ உனக்கு வந்து கஷ்டங்கள் இருக்காது. இது வந்து உடம்பு சம்மந்தமா நீ வேலை பார்த்தன்னா, இளம இருக்கிற வரையும் கஷ்டப்பட்டு உழைச்சிடலாம். இளம போகும்போது நம்ம உடம்புல வந்து உடம்பு தான் இருக்குமே தவிர எனர்ஜி இருக்காது. அப்படின்னு சொல்லி, அந்த புள்ளைக்கு வந்து நல்ல புத்திமதி சொல்லி வளங்க. அப்படி நீங்க இங்க உள்ள கஷ்டம் சொல்லாம விட்டீங்க அப்படின்னா, நானும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒர்க்கரா தான் வருவாங்க.